Hello friends, welcome back to our channel. Have a healthiest, prosperous new year to all. உங்கள் அனைவரின் கனவுகளும் ஆசைகளும் இனிதே நிறைவேறிட என் இதயம் கனிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாருமே இந்த நியூ இயரை சூப்பரா ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம நியூ இயர் vlog பார்க்க போறோம். அது இல்லாம என்னோட நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் இந்த vlogல ஷேர் பண்ணிக்கிறேன். டிசம்பர் 31 7 o'clockல இருந்து நான் vlog எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நியூ இயர் அன்னைக்கு கேக் இல்லாமையா, கேக் இல்லாத நியூ இயரான்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்துக்குமே கேக் செய்ய ஆரம்பிச்சாச்சு இப்பெல்லாம். ஸோ இந்த வாட்டி நியூ இயருக்கு நான் ப்ளம் கேக் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ப்ளம் கேக் பண்றதுக்கு மேஜரா தேவைப்படுறது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் தான். அதுக்கு மெஷர்மெண்ட்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. என்னெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்ககிட்ட இருக்கோ அது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. நான் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்றதை நான் உங்களுக்கு ஆட் பண்ணும்போது சொல்றேன். நான் ஒரு 1 கப் சுகர் எடுத்துட்டு அதுல 1/4 கப் மட்டும் சுகர் கேரமலைஸ் பண்ண போறேன். ஸோ அது ஒரு பேன்ல அந்த 1/4 கப் சுகர் மட்டும் ஆட் பண்ணிட்டு ஒரு 1/2 கப் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கணும். இந்த சுகர் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா மெல்ட் ஆகி வர டைம்ல அந்த ஹாட் வாட்டரை இதில் ஆட் பண்ணணும். நல்லா கொதிக்கிற தண்ணி தான் ஆட் பண்ணணும். தண்ணி சூடு கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கையிலலாம் தெரிச்சிரும். ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த சுகர் எதுக்காக நான் கேரமலைஸ் பண்றேன்னா, இந்த கேக்குக்கு இது ஒரு நல்ல கலர் கொடுக்கும். நம்ம ஃபுட் கலர்லாம் எதுவுமே ஆட் பண்ணாம கேக்குக்கு நேச்சுரலாவே அந்த ரெட்டிஷா ஒரு கலர் வர்றது இந்த கேரமலைஸ் பண்ண சுகர் தான். ஸோ இப்போ அந்த சுகர் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நான் நல்லா ஹாட் வாட்டரை ஊத்துறேன். அந்த ஹாட் வாட்டர் நான் ஊத்துனதுக்கு அப்புறமா என்னாச்சு, நல்லா கொஞ்சம் லைட்டா சுகர் கொஞ்சம் கட்டியாகிற மாதிரி இருந்தது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இந்த மாதிரி லைட்டா கிண்டி விட்டாலும் போதும், மறுபடியும் உங்களுக்கு அது மெல்ட் ஆயிடும். ஸோ இந்த டைம்ல நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் மேஜரா ஆட் பண்ணது ஒயிட் கிஸ்மிஸ், பிளாக் கிஸ்மிஸ், செர்ரி, அதுக்கப்புறம் டியூட்டி ஃப்ரூட்டி, பாதாம், முந்திரி, வால்நட், அதுக்கப்புறம் நான் அத்திப்பழம் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் டேட்ஸ். நீங்க உங்களுக்கு வேற ஏதாவது நட்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். பிஸ்தா கூட நான் ஆட் பண்ணியிருந்தேன். எல்லாமே சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு இதுல ஆட் பண்ணிட்டேன். இது என்ன ஆச்சுன்னா எல்லாத்தையுமே சுகர் சிரப் ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. நான் அதனால என்ன பண்ணேன்னா கொஞ்சமா ஹாட் வாட்டர் வச்சு மறுபடியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுடைய ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க சுகர் சிரப் உங்களுக்கு இருக்கணும். அதுல எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிச்சுன்னா ரொம்ப கட்டி ஆயிடும். அதனால எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமா ஹாட் வாட்டர் வச்சு இதுல ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமா மறுபடியும் ஆட் பண்ணேன். இது எதுக்காக எடுத்து வைக்கிறேன்னா, கேக்கு மேல கொஞ்சமா டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறேன். ஆக்சுவலி நீங்க முன்னாடியே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் எடுத்து வைக்க மறந்துட்டேன். அதனால நான் இப்போ எடுத்து வைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க இதுல பிளாக் கிரேப்ஸ் ஆட் பண்ணும்போது சீட்லெஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சீட் இருக்கிறத ஆட் பண்ணீங்கன்னா கேக் சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் எப்படி பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே ஆல்கஹால்ல நல்லா சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஆல்கஹால்லாம் யூஸ் பண்ணவே இல்லை. இந்த சக்கரை தண்ணிலேயே நம்ம ஊற வச்சு யூஸ் பண்ண போறோம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒரு 4 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ஒரு வேற பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த கேக்குக்கு ஒயிட் சுகருக்கு பதில் பிரவுன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனா அது கேரமலைஸ் பண்ண முடியாது. அதனாலதான் நானே பிரவுன் சுகர் ஆட் பண்ணாம ஒயிட் சுகர் ஆட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா, நம்ம 1 கப் சுகர்ல 1/4 கப் கேரமலைஸ் பண்ணிட்டோமா, மீதி இருந்த 3/4 கப் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்குங்க. இந்த கேக்குக்கு ஃபிளேவர் கொடுக்கக்கூடிய மெயின் இன்கிரீடியன்ஸ் இப்ப நம்ம ஆட் பண்ண போறோம். இதுக்கு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, இது இந்த சர்க்கரையோட சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ளம் கேக்ல நேச்சுரலாவே அந்த மசாலா ஸ்மெல் வரும். அதோட ஃப்ளேவர் இதுல இருந்தா வருது. ஸோ இந்த ப்ராசஸ் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்சால்டட் பட்டர் 100 கிராம் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய பவுல் எடுத்துட்டு அதுல நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நியூ இயர் ரெசல்யூஷனுக்கு வரலாம். இப்போ ட்ரெண்டே என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நியூ இயர் ரெசல்யூஷன் நான் எடுக்கவே போறது இல்ல, எடுத்தா நான் அது பெருசா ஃபாலோ பண்றது கிடையாது, அதனால எடுக்க மாட்டேன் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ரீசன்ஸ்லாம் நம்ம பண்ற ஒர்க்கை தட்டி கழிக்கணும்ன்ற எய்ம்ல சொல்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் 2024ல எடுத்த ரெசல்யூஷன்ஸ்ல மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா ஒரு 20 to 30% நான் ஃபாலோ பண்ணல. ஒரு சில ரெசல்யூஷன்ஸ் மட்டும் ஒரு 6 months வரைக்கும் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறமா நான் பிரேக் பண்ணிட்டேன். ஆனா இந்த இயர் மறுபடியும் எதெல்லாம் பிரேக் பண்ணணும், அதை மறுபடியும் ரெசல்யூஷன் எடுக்கணும். அதுக்கப்புறமா நியூவாவும் ஒரு சில ரெசல்யூஷன்ஸ்லாம் நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அக்கார்டிங் டு மீ, நியூ இயர்க்கு ரெசல்யூஷன் எடுத்தாதான் அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணா கூட போதுமே, அதனோட பெனிஃபிட் நம்ம கிடைக்கும்ல. இந்த பட்டரை நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பவுடர் பண்ண சுகரையும் அதுல சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். என்னோட ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா,
அவாய்ட் அவுட் சைட் ஸ்நாக்ஸ் ஃபார் கிட்ஸ். நம்ம வந்து எங்கேயாவது குழந்தைங்கள வெளியில கூட்டிட்டு போகும்போது அவங்களுக்கு வந்து வெளிய ஸ்நாக்ஸ் வாங்கி குடுக்காம இருக்க முடியாது. அத அவாய்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா எப்பவுமே வீட்ல இருக்கும்போது மேக்ஸிமம் வந்து நம்ம வீட்லயே வந்து ஸ்நாக்ஸ் பண்ணி தர்றதுக்கு ட்ரை பண்ணணும். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன். ஸோ இந்த சுகர வந்து நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல 3 எக் நான் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். எக் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கணும். நீங்க ஸ்பேச்சுலா வச்சு சைடுல இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு மறுபடியும் பீட் பண்ணிக்கங்க. இப்படி பண்ணீங்கன்னா தான் எல்லாமே வந்து ப்ராப்பரா மிக்ஸ் ஆகும். நீங்க சைடுல வந்து நல்லா எடுத்து விடாம பண்ணீங்கன்னா, எல்லா பக்கமும் உங்களுக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகாது. அதுக்குள்ள நவீனா வந்துட்டா. நான் வந்து பீட் பண்ணி குடுக்குறேன்னு சொல்லிட்டு. அவ வந்து பண்ணிட்டு இருக்கா. நான் அதுக்குள்ளே என்ன பண்றேன், ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு பேன வந்து நம்ம ஸ்டவ்ல 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். சிம்லயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம். செகண்ட் ரெசல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாக்கிங். இத வந்து நான் லாஸ்ட் இயரே எடுத்திருந்தேங்க இந்த ரெசல்யூஷன. ஆனா என்னால அத ஃபாலோ பண்ண முடியல. யோகா மட்டும் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன். ஆனா வாக்கிங் போறதுக்கு டைம் இல்லாததுனால போகல. ஆனா இந்த இயர் வந்து இதையும் ஃபாலோ பண்ணணும்னு இருக்கேன். ஸோ மினிமம் 4 டேஸ் பெர் வீக் வந்து வாக்கிங்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். இந்த பிளெண்டர் வந்து புதுசா வாங்கின ஃப்ரெண்ட்ஸ். அதனால அக்காவும் தங்கச்சியும் மாத்தி மாத்தி நான் பண்றேன்ட்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சரி எப்படியோ வேலையானா போதும்னு சொல்லிட்டு நானும் கொடுத்துட்டேன். இது வந்து எக் நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சுகர் அளந்தோம்ல, அதே கப்புக்கு 1 கப் அளவு நானு கோதுமை மாவு வந்து இதுல ஆட் பண்றேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் ஃபுல்லா வெனிலா எசன்ஸ் வந்து இதில ஆட் பண்ணிக்கலாம். அப்பதான் அந்த முட்டையோட ஸ்மெல் வந்து நமக்கு இதில வராம இருக்கும். இது வந்து மிக்ஸிங் மெத்தட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல தான் மிக்ஸ் பண்ணணும். இதில 1 பிஞ்ச் அளவு சால்ட் ஆட் பண்ணீங்கன்னா, அந்த ஸ்வீட்னஸ் உங்களுக்கு வந்து நல்லா எடுத்து குடுக்கும். இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம சுகர் சிரப்ல ட்ரை ஃப்ரூட்ஸ வந்து லைட்டா பாயில் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த மிக்ஸர வந்து நான் இதில சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல கேக் ரெசிபீஸ் நெறைய இருக்கு. டேட்ஸ் கேக் இருக்கு, ராகி கேக் இருக்கு, ஆரஞ்சு ஹனி கேக் இருக்கு, சாக்லேட் கேக் இருக்கு, ப்ரௌனி கூட இருக்கு. நான் அதனோட லிங்க் எல்லாமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஆட் பண்றேன். அது இல்லாம கேக் ரெசிபீஸ்ன்ற பிளேலிஸ்ட்ல போனாலே உங்களுக்கு வந்து எல்லா ரெசிபீஸும் பார்த்துக்கலாம். ஸ்நாக்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் எல்லாமே வரும். நிறைய ஹெல்த்தி ஸ்நாக்ஸும் நான் வந்து போட்டிருக்கேன். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. ஒரு கேக் வந்து நான் கேக் டின்ல ஆட் பண்ணி நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஒரு கேக் வந்து நம்ம வீட்ல இருக்கிற பாத்திரத்தை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். கேக் டின்ல பட்டர் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா ஃப்ளோரை வந்து டஸ்ட் பண்ணிக்கலாம். அதுல வந்து நம்ம இந்த பேட்டரை வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். பாதி அளவு ஊத்துனாலே போதும். கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியா வரும் உங்களுக்கு. அதனால பாதிக்கு மேல ஊத்த வேண்டாம். இந்த கேக் வந்து நீங்க பால்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு கேக்கும் வந்து நல்லா சாஃப்டா கிடைக்கும். இதுக்கு மேல ஒரு லேயர் வந்து நான் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாமே நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன்ல, அதை வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதை நம்ம லைட்டாக தட்டி விட்டுட்டு நம்ம ப்ரீ ஹீட் பண்ண பேன்ல வந்து வச்சிட வேண்டியதுதான். கேக் வச்சுட்டு நீங்க டைம் நோட் பண்ணிக்கோங்க. 35 to 40 மினிட்ஸ் தான் ஆகும் கரெக்டா. அதுக்கு மேல உங்களுக்கு டைம் எடுக்காது. நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு நடுவுல ஒன்ஸ் மட்டும் நீங்க ஓபன் பண்ணி பாருங்க. அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா கேக் வந்து சரியா பேக் ஆகாது. ஸோ நான் வந்து அடுத்தது குக்கர்ல பண்ண போறேன். ஒரு பாத்திரத்துல வந்து அதே மாதிரி தான் நம்ம பட்டர் ஆட் பண்ணி நான் ஃப்ளோரை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த பேட்டரை ஆட் பண்ணி அதுக்கு மேல ஒரு லேயர் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு லைட்டா தட்டி விட்டுட்டு நம்ம அதே மாதிரி குக்கர்ல வச்சிட போறோம். குக்கரும் இதே மாதிரி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. உள்ள ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சு இந்த கேக் பேட்டரை வந்து உள்ள வச்சுட்டு மெயினா வந்து குக்கர் மூடியில கேஸ் கட்டும் மேல விசிலும் வந்து போடக்கூடாது. அதுக்கப்புறமா அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். இவ்வளோ நேரம் கிச்சன்ல நின்னது ஒரு மாதிரி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால கொஞ்ச நேரம் வந்து உட்கார்ந்துட்டேன். எனக்கு வந்து ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா என்னோட இந்த பப்ளுமா தான். அவன் வந்து கொஞ்ச நேரம் வந்து என் கூட விளையாடினாலே போதும், நம்மளோட டயர்ட்னஸ் எல்லாமே போயிடும். நெக்ஸ்ட் ரெசல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீ டைம்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நாளாக மீ டைம்னு எதை ஃபாலோ பண்ணுறேன்னா யோகா பண்ணுறது மட்டும்தான். அதை தவிர வந்து நான் எதையுமே ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸோ இந்த இயர்லேருந்து மீ டைம்னு ஒரு டைமிங் வந்து கண்டிப்பாக ஒதுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2 days ஒன்ஸ் ஆகுது மீ டைம்னு ஒன்று இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் வந்து நம்மளுடைய பெட்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே வந்து நமக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் தான் நினைக்கிறேன். நம்ம எவ்வளோ ஒர்க்கில் இருந்தாலும் எவ்வளோ ப்ரெஷரில் இருந்தாலும் கொஞ்ச நேரம் நம்ம பெட்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். நல்லா கூல் ஆயிடுவோம். நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். அதுலேயும் வந்து எங்கள் பப்ளுமா கூட நான் கொஞ்ச நேரம் விளையாடினாலே போதும், நல்ல ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். நான் ஒரு ஹியூமன் மாதிரி தான் பப்ளு. எவ்வளோ நேரம் நம்ம கூட
விளையாடினாலும் விளையாடிக்கிட்டே இருப்பான். வந்து படுத்துக்குவான். என்ன சொல்றது? நம்ம வந்து ஒரு மாரி சேடா இருக்கோம், டிப்ரெஸ்டா இருக்கோம்னு தெரிஞ்சாலே போதும். அவன் வந்து நம்மகிட்ட ஆட்டோமேட்டிக்கா வந்துருவான். ஆக்சுவலி வந்து நமக்கு பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதே வந்து நமக்கான மீ டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அப்படிதான் நெனச்சிட்டு இருக்கேன். அது வந்து நம்ம ஃபேமிலியா இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஏன் நம்ம பெட்டா கூட இருக்கலாம். பெட்டும் வந்து நம்ம ஃபேமிலி தானே. ஸோ நம்மளுடைய ஒவ்வொரு டைமையுமே வந்து நம்ம லைஃப்ல என்ஜாய் பண்ணிக்கணும். இந்த டைம் போயிடுச்சுன்னா நமக்கு திரும்ப கிடைக்காது. ஸோ இத வந்து நான் என்னோட மீ டைமா நினைக்கிறேன். கேக் வந்து ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு வேள பேக் ஆயிடுச்சுன்னா வந்து நம்ம எடுத்துடலாம். ஏன்னா டைமும் ஆயிடுச்சு. சட்னி மட்டும் அரைச்சு வச்சுட்டேன். நைட்டுக்கு தோசை ஊத்திக்கலான்னு சொல்லிட்டு, கேக் ஒரு பக்கம் பேக் ஆகட்டும்னு சொல்லிட்டு, வேற ஒரு பர்னர்ல மாத்தி வச்சுட்டு தோசை சுட ஆரம்பிச்சுட்டேன். கேக் இன்னும் வேகல. இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருந்தது. அதனால மறுபடியும் க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நீங்க ஒரு டூத் பிக்ல இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது லைட்டா வந்து பேட்டர் வந்து ஒட்டுறா மாரி இருந்தது. அதனால வந்து நான் வேற சின்ன பர்னர்ல மாத்தி வச்சுட்டு தோசை சுடுறதுக்கு வந்தாச்சு. யூசுவலா 7 டூ 7:30க்குலாம் வந்து டின்னர் ஸ்டார்ட் பண்ணிருவோம். நாளைக்கு நியூ இயர்ன்றதால எல்லாருமே லேட்டா தானே தூங்க போறோம்னு சொல்லிட்டு லேட்டா சாப்பிடுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கேக் வந்து பேக் பண்ணி ஒரு 35 மினிட்ஸ் கரெக்ட்டா ஆச்சு. இப்போ வந்து கேக் நல்லாவே வெந்திருந்தது. நமக்கு அந்த டூத் பீக்ல வந்து ஒட்டவே இல்ல. டைமிங்க வந்து ரொம்ப அதிகமா வச்சுட்டீங்கன்னா, கேக்குக்கு அந்த பாட்டம்ல வந்து ஒரு கிரஸ்ட் மாரி ஃபார்ம் ஆயிடும். அது வந்து ஒரு மாரி கசப்பு மாரி வந்துரும். அப்படி வந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க அத கட் பண்ணிடணும் அவ்வளோதான். அத சாப்பிட முடியாது. இத வந்து கொஞ்ச நேரம் ஆற விட்டுக்கலாம். ஏன்னா நெறைய டைம் இருக்கு. 9:00 தான் ஆகுது. ஸோ டைம் இருக்கிறதுனால நான் கொஞ்ச நேரம் நல்லாவே ஆற விட்டுட்டேன். இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். கேக் வந்து தனியாவே அந்த பாத்திரத்துலருந்து தனியாவே வந்திருக்கும். கத்தியில ஆக்சுவலி கட் பண்ணவே தேவையில்ல. நான் எதுக்கோ சரி சும்மா ஏதாவது ஒட்டியிருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா கட் பண்ணி விட்டேன். எப்பவும் போல பிளேட்ட வந்து அதுல நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம லைட்டா தட்டினாலே போதும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணனா தேவையே கிடையாது. கேக் வந்து உங்களுக்கு அழகா வந்துரும். இது நீங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கேக்கோட ஷேப் வந்து சுத்தமா மாறவே இல்ல. ஒரு இடத்துல கூட சும்மா கட் ஆக கூட இல்ல எனக்கு. அந்த ஹார்ட்டின் ஷேப் வந்து எனக்கு அப்படியே கிடைச்சிருந்தது. உங்களுக்கு எந்த மோல்டு விருப்பமோ நீங்க அந்த மோல்ட வந்து பேக் பண்ணிக்கலாம். நான் மீதி இருந்த பேட்டர் வந்து நான் ஒரு பாத்திரத்துல தான் நானு பேக் பண்ணேன். உங்களுக்கு மோல்டே இல்லன்னா கூட வீட்ல இந்த மாரி ஃப்ளாட்டா ஏதாச்சும் ஒரு பாத்திரம் இருந்துச்சுன்னா, நீங்க அதுல கூட நீங்க வந்து கேக் வந்து பேக் பண்ணிக்கலாம். ஸோ கேக் பண்றதுக்கு அவன் கண்டிப்பா வேணும், கேக் மோல்டு வேணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நம்ம வீட்ல ரெகுலரா யூஸ் பண்ற ஏதாச்சும் ஒரு பாத்திரம் ஃப்ளாட்டா இருக்கணும். அவ்வளோதான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பேன் இருந்தாலே போதும். அழகா வந்து நீங்க கேக் வந்து பேக் பண்ணிக்கலாம். பேனே இல்லனாலும் குக்கரே போதும். குக்கர்லயும் நீங்க சூப்பரா வந்துரும் கேக்கு. இது பார்த்தீங்கன்னா, ஒரு கேக் குக்கர் கேக், ஒரு கேக் வந்து பேன்ல பண்ணது. 2மே வந்து எனக்கு நல்லாவே வந்திருந்தது. 2மே அதே சாஃப்ட்னஸ் வந்து கிடைச்சிருந்தது. நான் வந்து ஒரு கேக்க நைட்டு 12:00 கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். இன்னொரு கேக் வந்து குழந்தைங்க எல்லாரும் இருக்கிறதுனால, இப்பவே கட் பண்ணி குடுத்துடலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கேக் பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ உங்களுக்கு. எவ்ளோ சாஃப்ட்டா இருக்கு பாருங்களேன். நான் இப்ப இத பிரஸ் பண்ணி காமிக்கிறேன். நல்ல சாஃப்ட்டா கிடைச்சிருந்தது. கலரும் வந்து சூப்பரா இருந்தது. நம்ம வந்து அந்த கேரமலைஸ் பண்ண சுகர்னால தான் வந்து இப்ப நமக்கு இந்த கலர் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருந்தது. ப்ளம் கேக்னாலே ஆல்கஹால்லாம் யூஸ் பண்ணணும். அப்பதான் நல்லா இருக்கும்னுவாங்க. அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்ல. ஆனா நம்ம வெறும் சுகர் சிரப் வச்சே வந்து சூப்பரா கேக் பண்ணியாச்சு. கேக் இந்த வேணுமா கேக் பாட்டு? பேக் பண்ற ஸ்மெல் வந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். பப்ளுமா வந்து வந்துருவான் கிச்சனுக்கு. செல்ல தருவாங்கடி. சாப்பிட்டீங்களா? அதுதான். குட் பாய். ஸோ கேக்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கோலம் போட வந்தாச்சு. எப்பவுமே வந்து நான் தான் ஒயிட் போடுவேன். மத்தவங்கலாம் வந்து கலர் போடுவாங்க. இந்த டைம் என்னன்னு தெரியல, நவீனா வந்து ஒயிட் போடுறேன்னு சொன்னா. ஏன்னா ரெகுலராவே வீட்ல வந்து நவீனா தான் கோலம் போடுறதா. சரி அவளுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு. அவ வந்து இன்ட்ரெஸ்ட்டா இருக்கால்ல. அதனால அவள கோலம் போட சொல்லிட்டு, நானும் நேஹா வந்து அவளுக்கு அசிஸ்டன்ட் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப பெர்ஃபெக்ட்டான்னு போட மாட்டா. ஆனா அவ போடுறது வந்து அழகா இருக்கும்.
பெர்ஃபெக்ட்டா கோலம் போடணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. குழந்தைங்க வந்து ஆசையா ஒரு விஷயத்த பண்றதே பெரிய விஷயம். அவங்க பண்ணும்போது அத வந்து என்கரேஜ் பண்ணணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ரெசல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டூ த ஒர்க்ஸ் வித்தவுட் பெண்டிங். மேக்ஸிமம் வந்து எல்லா வேலையுமே பெண்டிங் இல்லாம முடிச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஒரு சில வேலை வந்து எப்பவுமே பெண்டிங் வைப்பேன். கன்டினியூஸா வந்து அந்த ஒர்க் வந்து பெண்டிங்லயே தான் இருக்கும். அதுல மெயினான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது துணி மடிக்கிற வேலை. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்க்கறதுல வந்து பெண்டிங் வச்சிருவேன். ஸோ மேக்ஸிமம் வந்து பெண்டிங் இல்லாம அன்னன்னைக்கு ஒர்க்கை வந்து முடிச்சிடணும் அப்படின்றது இந்த இயரோட ரெசல்யூஷன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நவீனா வந்து சூப்பரா கோலம் போட்டு முடிச்சிட்டா. அவளோட கோலம் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 11 o'clock. இன்னும் ஒரு 1 hour இருக்கு நியூ இயர் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு. நான் வந்து என்ன பண்ணேன், இந்த கேக் ரொம்ப பிளெயினா இருக்கா, நம்ம நட்ஸ் எல்லாம் வந்து கேக் நல்லா ஃப்ளஃபியானதுனால உள்ள போயிடுச்சு, வெளியில எதுவுமே வரல. எனக்கு வந்து அந்த டைம்ல விப்பிங் கிரீம் வாங்குறதுக்கு டைமும் கிடையாது. அதனால என்ன பண்ணேன்னா, வீட்ல வந்து ஓரியோ பிஸ்கெட் இருந்துச்சா, அதுல இருக்க கிரீம வச்சு இந்த கேக்குக்கு சூப்பரா ஒரு டெக்கரேஷன் பண்ணியாச்சு. ஒருவேளை உங்ககிட்ட விப்பிங் கிரீம் இருந்ததுன்னா, இந்த கேக்குக்கு மேல வந்து விப்பிங் கிரீம் வச்சு டெக்கரேட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, இந்த கேக்கே ஹாஃபா கட் பண்ணி, அதுல வந்து கிரீம ஸ்ப்ரெட் பண்ணி, மறுபடியும் அதுல அட்டாச் பண்ணி, அந்த மாதிரிலாம் நெறைய ஐடியாஸ் பண்ணலாம். உங்களுடைய ஓன் கிரியேட்டிவிட்டி தான். என்கிட்ட அப்போ அந்த டைம் கிரீமும் இல்ல, வாங்கவும் முடியல. ஏன்னா ரொம்ப லேட் ஆனதுனால. அதனால இந்த பிஸ்கெட்ல இருக்க கிரீமையும் வச்சு, அதுக்கு மேல செர்ரி ஆட் பண்ணி, நான் வந்து சூப்பரா வீட்லயே வந்து டெக்கரேட் பண்ணிட்டேன். நம்ம இஷ்டம் தாங்க. நம்ம டெக்கரேட் பண்ணலன்னு யாரும் கேட்க போறது கிடையாது. ஆனா எனக்கு நெறைய 1 ஹவர் கிட்ட டைம் இருந்ததுனால, சரி ஓகே ஒரு டெக்கரேஷன் ஒண்ணு பண்ணுவோம். பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும்ல. அதனால தான் நான் பண்ணேன். நெக்ஸ்ட் ரெசல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெட்யூஸ் ஸ்க்ரீன் டைமிங். நான் வந்து மேக்ஸிமம் வந்து ரொம்ப அந்த ஷார்ட்ஸ்லாம் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குற வேலையெல்லாம் நமக்கு அந்த மாரி ஹேபிட்லாம் கிடையாது. ஆனா நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்ப இந்த YouTubeல வந்து ஷார்ட்ஸ், வீடியோஸ்லாம் அப்லோட் பண்றேன்னு வைங்களேன், அதனோட வியூஸ் வந்து எவ்வளோ போயிருக்குன்னு சொல்லிட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். மேக்ஸிமம் நைட் டைம்ல நான் ஃபோன் ரொம்ப நேரம் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனா டே டைம்ல நம்ம அப்லோட் பண்ற ஷார்ட்ஸே வந்து எவ்வளோ போயிருக்குன்னு சொல்லிட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். ஸோ அத வந்து இந்த இயர் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு இருக்கேன். வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம்னா, அடிக்கடி எவ்வளோ வியூஸ் போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கக்கூடாது அப்படின்றத ஒரு ரெசல்யூஷனா எடுத்திருக்கேன். இதுக்கு நடுவுல வந்து நேஹா ஹாப்பி நியூ இயர்ன்னு எழுதிட்டு இருந்திருந்தா, சரி அந்த பேப்பரை மட்டும் இதுல சும்மா அப்படியே வச்சாச்சு. இதுதாங்க நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட். கேக் எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கடையில வந்து நிறைய கேக் வாங்கி கட் பண்ணியிருப்போம். ஆனா நம்ம கையால வீட்ல பண்ண கேக்கை வந்து ஏதோ ஒரு அக்கேஷனலா வந்து கட் பண்றது வந்து உண்மையாவே ஒரு பெரிய ஹாப்பினஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ டைம் ஆல்மோஸ்ட் 12 o'clock ஆக போதா, சரி அதனால எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். இந்த பப்ளு வேற தூங்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நைட் 12 o'clock வரைக்கும். அவனும் எங்க கூடயே இருந்தான். அவனுக்கு வேற என்ன பண்றாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல அவனுக்கு. அந்த ஸ்ப்ரே அதெல்லாம் வச்சிருந்ததுனால ஏதோ ஒன்று பண்றாங்கன்னு மட்டும் புரியுது. அவனும் எங்க கூட நல்லா என்ஜாய் பண்ணான். நியூ இயருக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணுவாங்க. எங்களுடைய என்ஜாய்மெண்ட் வந்து நியூ இயர் அன்னைக்கு நைட்டு எல்லாரும் ஃபேமிலியோட ஒன்றா இருக்கணும், ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ 4 பேருமே சேர்ந்து கேக் கட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. கேக்லாம் அதிகமாக சாப்பிடல, ஏன்னா ஆல்ரெடி ஒரு கேக் கட் பண்ணி சாப்பிட்டாச்சு இல்லையா, அதனால கேக்லாம் எடுத்து வச்சுட்டு போய் படுத்தாச்சு. நைட்டு இவ்வளோ நேரம்லாம் முழிச்சிருக்கிறதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே வந்து 10 o'clock படுத்துருவோம். நியூ இயருக்கு மட்டும்தான் 12:30 1 o'clock ஆகிடும் நைட் தூங்குறதுக்கு. இது வந்து நியூ இயர் அன்னைக்கு மார்னிங் வந்து நம்மளுடைய விளாக் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பண்ணிட்டேன். எல்லாருமே எழுந்துக்கிறதுக்கே இன்னைக்கு ரொம்ப லேட்டு தான். ஏன்னா நைட்டு 1:30 கிட்ட ஆயிடுச்சு தூங்குறதுக்கு. அதனால வந்து எல்லாரும் ஒவ்வொருத்தரா ஒரு 8:30 9 o'clock தான் எழுந்துக்கவே ஆரம்பிச்சாங்க. ஸோ நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இட்லி பண்ணிட்டு சட்னி மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பூஜை பண்ணணும். பூஜை பண்ணிட்டு தான் வந்து சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகணும். அடுத்த ரெசல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் டயட். நம்மள நிறைய பேர் வந்து டயட்னா என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, சாப்பிடாமே இருக்கிறது, சாப்பாடு கம்மியாக சாப்பிட்றது, இதெல்லாம் தான் டயட்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையாகவே டயட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் டயட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம டயட் வந்து பேலன்ஸ்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம். நம்மளுடைய ரெகுலர் டயட்டில் வந்து புரோட்டீன், ஃபைபர், விட்டமின்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ்னு சொல்லிட்டு எல்லா நியூட்ரி
நியூட்ரிஷனும் வந்து அடங்கி இருக்கணும். இந்த டயட்டை வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் வந்து என்டர் ஆயிடலாம். நம்மளுடைய ஃபுட்டோட குவான்டிட்டி வந்து மாடரேட்டடாக இருக்கணும். அது இல்லாமல் நம்ம சாப்பிட்ற டைமிங் வந்து கரெக்டாக இருக்கணும். ரொம்ப லேட் நைட் சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு வேளை சாப்பிட்டதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் சாப்பிடும்போது ஒரு 3 to 4 hours வந்து பிரேக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு டயட்டை வந்து ரெகுலராகவே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே போதும், நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நான் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் இன்னமும் நல்லா ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணணும், ரெகுலரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இயர் வந்து பேலன்ஸ் டயட்டை ஒரு ரெசல்யூஷனாக எடுக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ நம்மளுடைய இந்த நியூ இயரை வந்து நல்லா ஸ்பிரிச்சுவலாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த 2025 வந்து எல்லாருக்குமே நல்லபடியாக அமையணும். எல்லாருடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறணும். எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த நியூ இயரில் வந்து நான் எடுக்க போகிற ரெசல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் கேர் தாங்க. இந்த ஒரு செல்ஃப் கேரை மட்டும் நான் ஃபாலோ பண்ணுறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அட்லீஸ்ட் ஒரு ஸ்கின் கேர், ஹேர் கேர் ஏதாச்சும் ஒரு வீக்லி ஒன்ஸ், ஒரு மந்த்லி ஒன்ஸ் கூட நான் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த இயர் வந்து கண்டிப்பாக இதை வந்து நான் ஃபாலோ பண்ணணுன்னே இருக்கேன். ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். அதாவது ஒரு ஸ்கின் கேராக இருக்கட்டும், ஒரு ஹேர் கேராக இருக்கட்டும், ஒரு பெடிக்யூர், மெனிக்யூர் ஏதாச்சும் ஒன்று எனக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இந்த இயர் ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். நான் ஃபர்ஸ்ட்லாம் வந்து செல்ஃப் கேர்னு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைமிங்கே இல்லாதனால எதுவுமே பண்ணுறதே இல்லை. நான் வந்து பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வீடியோஸ் இல்லை ஷார்ட்ஸ் ஏதாச்சும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ரெசல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட கொஞ்சம் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கொஞ்ச நாளாகவே வந்து ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியே தெரியல. ஏதாவது இந்த மாதிரி அக்கேஷ்னலாக பண்ணுறதோட சரி, மற்றபடி ரெகுலராக டெய்லிலாம் நான் வந்து ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ அதை வந்து இந்த இயர் ரெசல்யூஷனாக எடுத்திருக்கேன். ஸோ எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கோவிலுக்கு வந்தாச்சு. இந்த பூ வந்து நீங்கள் யாராவது கட்டியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இது கட்டவே தெரியாது, ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. நான் வந்து இதை ட்ரை பண்ணணுன்னு இருக்கேன். இது வந்து சம்பங்கியில் தான் கட்டுவாங்களா, எனக்கு வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்ட்டு ஒரு ஆசை இருக்குது. இந்த கோவில் வந்து நீங்கள் நம்ம விளாகில் வந்து அடிக்கடி பார்க்குற கோவில் தான், சோமநாதீஸ்வரர் கோவில். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோவில் வந்து ஒரு ஃபேவரட்டாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்பவே ஃபேவரட்டான கோயில் பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொல்வேன். நான் அடிக்கடி நம்ம விளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ்க்காக நான் இதை ஷேர் பண்ணுறேன். அது என்னமோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலோட பிரகாரத்தை சுற்றி வரும்போதே நம்ம வந்து ரொம்ப நாளாக இந்த கோயிலோட ஒரு கனெக்டடில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதுக்குள்ளே வந்துட்டு போனாலே போதும், நமக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கண்டிப்பாகவே கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அவுட்டிங். நேஹா இந்த இயர் 10th நாங்கள் வந்து வெளியே அதிகமாக போகவே இல்லை. ஸோ இந்த 2025ல அவுட்டிங்க்கும் ஒரு டைமிங் வந்து அலாட் பண்ணி அதுலேயே வந்து குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த 2025ல நீங்கள் அதிகமான ட்ராவல் விளாகையும் நம்ம சேனலில் பார்க்கலாம். கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு வரும்போது என்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ணேன். இவளை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளியில் போகும்போது பார்த்தது தான். அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. சரி, அதனால அவளோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாலே அது எப்படியோ ஒரு ஹாப்பினஸ் வந்துடுது, டைம் போகிறதும் தெரியல. எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லஞ்ச் டைமும் வந்ததுனால ஹோட்டலுக்கு போயாச்சு. எப்படி இதுக்கப்புறமா போய் சமைக்க முடியாதுல்ல, அதனால வந்து ஹோட்டல்லே சாப்பிட்டாச்சு இன்னைக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், எப்பவுமே எடுக்கிற ரெசல்யூஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட 10th ரெசல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேர்ன் நியூ திங்ஸ். இது வந்து நான் பெருமைக்காக சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வருஷமே இந்த ரெசல்யூஷன் நான் கண்டிப்பாக எடுப்பேன். ஆனால் அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த வருஷமும் நியூ திங்ஸ் நிறைய லேர்ன் பண்ணோன்னு இருக்கேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நியூ இயர் விளாகோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த விளாக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணிடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை எதிர்பார்த்துட்டே இருக்கேன், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.